ஒரு நிறுமம் தனது பதிவு அலுவலகம் அமைந்துள்ள இடம் பற்றிய அறிக்கையை டேஷ் நாட்களுக்குள் நிறுமப் பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். 30 நாட்கள். ஒரு நபரின் கருத்து மற்றும் எண்ணங்களின் வெளிப்பாட்டின் மூலம் நிறுமத்தை தோற்றுவித்தால் அவர் டேஷ் தோற்றுவிப்பாளர். கீழ்க்கண்ட பங்குகளில் எது முந்தைய பங்குதாரர்களின் துணை கொண்டு தனது நிறுமத்தின் முதலை உயர்த்த வெளியிடும் பங்கு? உரிமை பங்குகள். முந்தைய பங்குதாரர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் வெளியிடும் பங்குகள் டேஷ் ஊக்கப் பங்குகள். முந்தைய பங்குதாரர்களுக்கு பங்குகளின் விலையை குறைத்து அவர்களுக்கு சாதகமாக வழங்குவது டேஷ் உரிமை பங்குகள். நிறுமச் சட்டம் 2013 படி ஒரு நபர் இயக்குனராக டேஷ் நிறுமங்களுக்கு மேல் பதவி வகிக்கக் கூடாது. 20 நிறுமம். ஒரு தனியார் நிறுமம் குறைந்தது டேஷ் இயக்குனர்கள் இருக்க வேண்டும். 2. ஒரு பொது நிறுமத்தில் செலுத்தப்பட்ட மூலதனம் ரூபாய் டேஷ் அல்லது அதற்கு மேல் இருக்கும் பொழுது சிறிய பங்குதாரர்களால் இயக்குனர் தேர்ந்தெடுக்கப்படலாம். 5 கோடி ரூபாய். இயக்குனர்கள் நிறுமத்தின் பணத்திற்கு டேஷ் ஆகிறார்கள். பொறுப்பாண்மையாளர்கள். நிறுமச் சட்டப்படி இயக்குனர்கள் டேஷ் மூலம் நியமிக்கப்பட வேண்டும். நிறுமத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம். நிறுமத்தின் செயலர் அந்த நிறுமத்தின் ஓர் டேஷ் ஆவார். ஊழியர். யார் ஒருவர் நிறுமத்தின் செயலாளராக முடியும்? தனிநபர். டேஷ் கூட்டம் நிறுமத்தின் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும். சட்டமுறை. நிறுமத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் டேஷுக்கு பேச உரிமை இல்லை. பகரால். நிறுமம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஷ் மாதத்திற்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். 18